போயிட்டுருக்குறோம். எங்கன்னா காளிவளை தாண்டி புதூர் போயிட்டுருக்குறோம். சத்தி அவர் தான் சின்ன டாக்டர் வாங்கியிருக்கேன். அப்படி நானுமே சட்டி குட்டி கிளம்பிட்டோம். போய் பார்த்துட்டு ரிவ்யூலாம் எப்படி இருக்குன்னு போகிறோம். பார்க் கலப்பையெல்லாம் இருக்குது. ஜம்முன்னு இளையர் நடந்து வந்துட்டுருக்கிறாரு. ஏங்க புது வண்டி வாங்கிட்டு வந்துக்கிறீங்க. அவன் பழைய இரும்பு பழைய வரானுங்க. $2 ரூபாயா? $5 லட்சத்துக்கு 2000 ரூபா. மொத்தம் வந்து 384 வருது. 384. இதில் ஷட்டில் கிஃப்ட் வருதா? ஷட்டில் ஷிஃப்ட் வரல. ஷட்டில் வராதுங்க. ஷட்டில் வராது. பிடிஏ வந்து 2 கொடுக்குறாங்க. 541 1 10 980. ஓகே. சத்தி சின்ன சத்தி பெரிய சத்தி 2 சத்தி நிற்குது. யூடியூப்ல வந்து நம்ம ஆளுங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் தெரியுங்க. வண்டி வந்து லோக்கலுங்க. பவானி வண்டி. தொந்தரவில்லை. ஆமாங்க. பவானி வண்டி TN36 கோபிங்க. பவர் ஸ்டேரிங். ஆயில் பிரேக்கு. நார்மல் ஸ்டேரிங் இருக்கு. பவரா? பவருங்க. ஓகே ஓகே. அந்த பக்கம் சிலிண்டர் வருதா? இது கத்தி எவ்வளோ வருதுங்கண்ணா ரொட்டாவேட்டர்? இது 20 கத்தி. 20 கத்திங்க. இது டிரைவுங்க. கியர் டிரைவ். இதுக்கு ஆல்டர் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். பெட்டு போடுறதுக்கு. எதுக்கு ஓட்டிகிட்டு இருந்தாங்களாமா? வாழைக்காடு தான் உள்ள ஓட்டிக்கிறாங்க. முக்கால்வாசி பார் ஓடி இருக்குது. பார் தான் ஓடி இருக்குது. கரும்காடு அப்புறம் வாழைக்காட்டுக்கு தான் பார் ஓடி இருக்குது. பார் ஓட்டி எத்தனை 3 கிளப்பு தான் வந்திருக்குது பார் கொழுவு. இன்னும் 2 ஓட்டோம் நம்மளுக்கு கெசவாக இருக்குது. போட்டுக்கலாம். அது நம்ம அதுக்கு அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த இது கிளாம் ஒன்று எக்ஸ்ட்ரா கிளாம் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்ஜின் பயங்கர நல்லா இருக்குங்க. வந்து வரும். நான் கூட என்னவோ இதுதான் நினச்சேன். வண்டி ஏதோ போயிட்டு ஒன்று 2020 மாடல் ஒன்று காமிச்சாங்க. இது என்ன மாடல் வருதுங்க? 2019ங்க. 20 மாடல் காமிச்சேன். 10 பைசாக்கு தராது. 3.25 இன்ஜின். ஓ இது வந்து ஜம்முன்னு இருக்குது. லீக்கேஜ் இன்ஜினில் தெளிவாக தான் இருக்குது. ஒரு துளி லீக்கேஜ் எல்லாம் இது இல்லை. ஹவர்ஸுங்கண்ணா? ஹவர்ஸ் வேணால் ஓடிடுச்சு. அது வேணால் ஓடிடும். ஓ 3500 ஓடிடும். வண்டி ஸ்டார்ட் ஆகும். 24 வச்சுட்டீங்களா? இங்கே வந்துடுது சைலன்சர். மேலே இருந்துருக்கு. ஏர் ஃபில்டர் சிம்பிளாக கொடுத்து சின்னதாக போட்டாங்க கம்முன்னு. இதோட எடுத்துட்டு வந்தார். டீசல் எத்தனை லிட்டருங்க கெப்பாசிட்டி? மணிக்கு எவ்வளோ போகுது ஓட்டிக்கு சொன்னாங்களா?
வந்து ட்ரைவ் பண்ணி பார்க்குறாரு நம்ம சத்திக்குட்டி என்னென்னா பிடிஓ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 கீர் இருக்கும், இதில் 3 கீர் மட்டும்தான் இருக்குது. பிடிஓ ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ லோட் ஸ்டார்ட் பண்ணுற தலைவர். ஹைட்ராலிக் பூராமே பார்த்தீங்கன்னா மக்கேட்டில் வந்துருக்கு. இல்லை ரவுண்ட் விட்ரு. ஃபஸ்ட் போட்டுக்க. 540 அந்த பக்கம் 540 வச்சிட்டியா? இதில் வந்து நம்ம வீடியோ வந்து 540 வச்சுட்டு விடுறாரு. லோ ஃபஸ்ட்டில் ட்ரைவ் பண்ணுறாரு. இது வந்து கல்லக்கா ஓட்டு பிடுங்கின காடுங்காட்டி நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா அடிக்கிற கொஞ்சம் இருக்குது. ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா நல்லாவே வருதுங்க. பதம் கரெக்டாக வந்து சூப்பராக வருது. ஏதுங்க இந்த பக்கங்களா? அந்த பக்கம் நம்ம இந்த பக்கம் திருப்பி ஓட்டுறங்களா? அப்படி வேறு நேராக ஓட்டையில் ஓரளவுக்கு நல்லா வரும். இந்த பக்கம் திருப்பியில் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த சைடு தூக்கின மாதிரி வரும். இப்போ நேராக போகையில் வருங்க நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாக வர மாதிரி இருக்கும். அந்த கையோட வெளியே கீழே ஒரு வெளியே இறக்குறதுனால நம்மளை அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, கை இறக்கலாம். அது வாழைக்காட்டுக்கு ஓட்டுறக்க ஒரு சைடை ஓட்டிட்டு பெட்டு போடுறதுக்கு அந்த சைடு இறக்கியிருப்பாங்க. வாழைக்காடுங்க 2 சைடு இது ஒரு சைடு தான் தள்ளுங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு 2 பக்கம் போடும். 2 பக்கம் போட முடியாது, ஏன்னா நமக்கு கிரீஸ் பாக்ஸ் வருதுல்ல, மண்ணை எடுத்து வீசாது. அதனால் நம்மளுக்கு ஒரு சைடு தான் வீசுகிறோம் டில்லராட்டவே. அப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரணும். திருப்பியில் மட்டும் கொஞ்சம் ஏதோ தளவு எப்படின்னா 1-2 அடிபடு. 7 அடி 7.5 அடி ஓட்டுருந்தாங்கன்னா அடிபடாமல் திருப்பிடலாங்க. இந்த 6 அடி ஓட்டுருக்குறாங்களா அதெல்லாம் அடி இல்லை 6 அடி திருப்பிக்கிறாங்களாம்மா. அது நம்ம முதல் நேக்குக்கு தெரியாது அடிபடு. நீங்கள் இருக்கிற மாதிரி பிரேக் அடிச்சா அந்த ஆள் உட்காந்து வண்டி எடுக்கிற படம் போகிறேன். நான் அதிகம் தள்ளுன்னு திருப்பிட்டேன். நானும் மாசு எல்லாரும் டக்குன்னு திருப்பிட்டேன். டக்குன்னு வண்டி ஒரே இடத்துக்கு நம்ம சின்ன கட் ரோடு மாதிரி இருந்துச்சு. நம்ம அதுலேயும் அவதிக்கு அப்படியே அதானுங்க. நம்ம ஒரு டயர் பிரேக் அடிச்சுட்டு 4 வீல் எங்கேஜ் பண்ணாமல் இருக்கணும். 4 வீல் எங்கேஜ் பண்ணிங்கன்னா திரும்ப கொஞ்சம் இதாகு. 4 வீல் இருக்கக்கூடாது. 4 வீல் திரும்ப இல்லை, 4 வீல் இல்லைன்னா டக்குன்னு திரும்ப 2 வீலெல்லாம் ஓட்டு டக்குன்னு 2 வீல் டிரைவில் போட்டு ஓட்டலாம்ல. ரோட் ரன்னிங்கில் 2 வீலர் ஓட்டலாம். நீங்கள் லோடு அதிகமாக கொடுக்குறது கலப்பைனா மட்டும் 4 வீல் போடுங்க. போட்டுக்கலாம். 2 வீலில் போட்டு இப்போ 2 வீலில் தான் ஓடுதுருக்குன்னு நினைக்கிறேன். 4 வீல் ஓடுதா தம்பி? கிளச்சை முடி. 2 வீல் எங்கேஜ் பண்ணியாச்சு. ஓட்டு. டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. அது மெட்டி இழுக்காது, அவ்வளோதான் வேற. ஆமாம். இப்போ 2 வீல் 4 வீல் மூவிங் இருந்ததா? போடுங்களே நல்லா வருது. லட்சம் பற்றி நல்லா நக்கடி இழுக்கும், வேற எதுவும் இல்லை. வண்டிக்கு ஏற்ற ரொட்டா விட்டுரு, அதெல்லாம் தப்பு வராது. ஓட்ட ஒன்று போட்டு 2வது நாள் ஒன்று ஓட்டோம்னா சும்மா இருந்தால் நல்லா. ஒன்றும் பெரிய வண்டியெல்லாம் ஊப்பிட தேவையில்லை. இதுலேயே ரொட்டா விட்டு ஓட்டிக்க வேண்டியதான் நம்ம இது பண்ணுறது. அதே அளந்தான் வருதுங்க. அப்போ ஒரு சில வித்தியாசமெல்லாம் வர்றது. பெரிய வண்டி என்ன இதை விட ஆழம் பண்ண 2 அடி போகிறோம். இதை விட போலாம் சேர்ந்து வேறு 1 இன்ச்சு. அந்த வண்டி விட்டோம்னா இதில் விட ஆழமாக போகுது. அதுங்க அதான் நடக்கணும். இதாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் ரேஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அது பூரா சென்சார் இருக்கிற அப்படி தான் இருக்கு. அதுதான்
கை போடு, கை ஃபஸ்ட்டு போட்டுக்கோ. வெடுக்கு நிலுக்கு, வெடுக்கு நிலுக்கு. அந்த வண்டியில் கயிறு இங்கே போட்டு கை அது ஃபார்ம் ட்ராக்கெல்லாம் நடுவால் இருக்குதுங்களா, அதுதான் போகுது கை. பிடிக்கிட்டு வந்து கரெக்ட் போட்டுக்கலாம். இதில் விட்றீங்களா? எடுத்து ஓசையை கட்டி எடுத்த அந்த பக்கம் எத்தனை அகலம்? 3 அடி சொல்லியிருந்தாங்களா? 3.25 அடி 3 அடி வெட்டு போடுற கரெக்டாக இருக்கும். 6 அடி போட்டாங்கண்ணா வாழைக்கு ஒன்று எப்படி இருந்தாலும் போயிட்டு நம்ம திரும்பி வரணும், வந்தால் மட்டும்தான் போடு. ஏன்னா அந்த கீர் சைடு விழுகாது. அது எங்கே ஆல்ட்ரு பண்ணுறாங்கன்னு பார்த்து ஆல்ட்ரு பண்ணிட்டோம்னா நம்ம போட்டுக்கலாம். ஒரு நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது போய் கேட்டு வருவோம். ஆனால் தனி மாதிரி ஸ்டேரிங் நல்லா திரும்பும். முக்கால் டன்னுங்க. ஏன் தம்பி ஒன்று எடுக்கிறியா? வண்டி இந்த மாதிரி ஒன்று எடுத்துக்கிறியா? எடுத்துக்கலாம், வீட்டுக்கு துரத்திடுவாங்க. ஏற்கனவே ரொம்ப அதான் பவர் ஸ்டேரிங் இல்லாமல் ஈஸி ஸ்டேரிங். பவர் ஸ்டேரிங்காக இருந்தால் கல் போட்டால் திரும்பாது நம்மளுக்கு. ஈஸி ஸ்டேரிங் ஆட்டி கல் போட்டோடனே ஸ்டேரிங்க்கு தான் சர்ன்னு வரும் சுற்றுறதில்ல. பம்பர் கழட்டிட்டாங்க, பம்பர் இருந்தால் உள்ள ஓட்ட முடியாது வாழைக்காட்டுக்குள்ளே. டீசல் மட்டும் செக் பண்ணிக்கோங்க, தண்ணி இருக்குதா என்னென்னு. உங்களுக்கு தென்னந்தோப்புக்குள்ளே வாழைக்காட்டுக்குள்ளே எல்லாம் உழவு ஓட்டணும்னா தலைவர் நம்பர் கொடுக்குறேன், அது கூப்பிடுங்க, ஜம்முன்னு ஓட்டி கொடுப்பாரு. அது போக பார்த்தீங்கன்னா தலைவர்கிட்ட பார்க் கிளப்பையெல்லாம் இருக்குது. அதுவும் இந்த லோக்கலில் திருப்பூர் வடக்க சுற்று வட்டாரத்தில் எங்கேனாலும் ஓட்டி கொடுப்பா. அப்படி நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெருமாளூர் நியர் செங்கப்பள்ளிக்கும் பெருமாளூருக்கும் நடுவால் இருக்கும். இது வந்து தலைவரும் காளிபாளையத்தில் இருக்கார். உங்களுக்கு வாழைக்காடு ஓட்டணும், இல்லை தென்னம்பிள்ளை ஓட்டணும், இல்லை பாக்குக்காடு ஓட்டணும் அப்படின்னா ஜம்முன்னு ஓட்டி தருவா. அப்படி எதாக இருந்தாலும் இந்த காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே பார்த்தீங்கன்னா பார்க் கிளப்பையும் வச்சுருக்காரு, இருங்க காமிக்கிறேன். பார்க் கிளப்பை வெளியே கழட்டி விட்ருக்காரு, மழை வந்துன்னு சொல்லி உள்ள எடுத்து நிறுத்திட்டு. அப்படி 3 பார் போடுற மாதிரி கிளப்பை. இதில் வந்து 2 மட்டும் நடுவால மாட்டோம்னா நம்ம வாக்கியாக போடுற மாதிரி மாட்டிக்கலாம். வேணா கூப்பிடுங்க. இது வந்து வெங்காயத்துக்கு எல்லாத்துக்குமே பார் போட்டுக்கலாம். வெங்காயம், வெண்டைக்காய் எல்லாத்துக்குமே கிட்ட நகர்த்தி போட்டுக்கலாம். இது வந்து 7 அடி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். எக்ஸ்டெண்டோட பிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் எல்லாத்தையும் பண்ணி கொடுங்க. டாட்டா, பாபாய்.